பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரி கல்வாரியே அன்பேனே கண்டு விரைந்தோடி கல்வாரியே அன்பேனே கண்டு ஓடி வந்து கழுவோமோ திரு ரத்தத்தாலே கருணீங்க இருதயத்தை கழுவோமும் திரு ரத்தத்தாலே கருணீங்க. ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 22:6. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில் நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். தன் கையில் நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவரே நீ சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று கர்த்தர் இந்த வருஷத்துல நமது சபைக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியம். வாக்குத்தத்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. வாக்குத்தத்தம் என்பது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான ஸ்தோத்திரம் அடையாளம். உலகத்துக்கு அடையாளம், புறஜாதிகளுக்கு அடையாளம், பிசாசுக்கு அடையாளம், பரலோகத்துக்கு அடையாளம். நம்ம இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்துகிறது என்ன அப்படின்னு சொன்னா வாக்குத்தத்தம் தான். தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது எப்படி அழைத்தார்னா, வாக்குத்தத்தத்தை தந்து அழைத்தார். அழைப்போடு வாக்குத்தத்தமும் இணைந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை இருளில் இருந்து உலகத்திலிருந்து அழைத்த பொழுது எப்படி அழைத்திருக்கிறான்னு சொன்னா வாக்குத்தத்தத்தோடு அழைத்திருக்கிறார். நான் என்ன உன்னை வைத்து நான் என்ன செய்வேன் என்று சொல்லிதான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. விருதாவாய் கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, வீணாய் நாம் கர்த்தரை சேவிக்கவில்லை, வீணாய் கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை சபைக்கு கர்த்தர் தராமல் வாக்குத்தத்தத்தோடு. வாக்குத்தத்தம்னா என்னன்னா, நான் என்ன செய்ய போகிறேன், உன்னை கொண்டு என்ன செய்ய போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துல நீங்க வாழ்க்கையை கொடுக்குறீங்க, குறிப்பாக திருமணத்துல வாழ்க்கையை தர்றீங்க. ஸ்தோத்திரம். இந்திய கலாச்சாரத்துல பெண்கள் வாழ்க்கையை தர்றாங்க, பெண்கள் என்ன செய்யறாங்க, வாழ்க்கையை கொடுக்குறாங்க. மற்ற கலாச்சாரத்தில் ஒரு சில மேற்கத்திய கலாச்சாரம்லாம் அந்த கொடுக்கல் வாங்கல் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்குது, எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தில் உள்ள சில கலாச்சாரம் இந்த உலகத்தில் இருக்குது. சமீபத்தில் மனைவி கணவன் வேண்டாம் அப்படின்னு டைவர்ஸ் போட்டாங்க. சரியா? இங்கே இல்லை, வேற ஒரு தேசத்தில் டைவர்ஸ்லாம் கேஸ்லாம் முடிஞ்சிச்சு, அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சு, கேஸ் முடிஞ்சு டைவர்ஸ் பண்ணியாச்சு. டைவர்ஸ் முடிஞ்ச உடனே கடைசி அந்த ஃபைனல் சிக்னேச்சர் வைக்கும் பொழுது கணவர் கோர்ட்டில் ஒரு கோரிக்கை வச்சார். என்ன கோரிக்கைன்னு தெரியுமா? டைவர்ஸ் ஓகே அவள் கேட்குற நான் தர்றேன், அதுக்கு நான் சம்மதிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவளுக்கு கொடுத்த கிட்னியை திருப்பி தந்தா நான் என்ன தரேன், டைவர்ஸு தரேன். கிட்னி, ஹலோ, மனுஷன் கிட்னியை கொடுத்துருக்கான், கிட்னியை கொடுத்து உயிரை காப்பாற்றி உன்னை காப்பாற்றிட்டு இருக்கிறான். எனக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு வேற தான் இஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே, தாயி நீ நல்லா இருப்பா, போகும்போது என்ன கொடுத்துட்டு போ, கிட்னியை கொடுத்துட்டு போன்னு கேஸை போட்டிருக்கிறார் நம்ம ஆளு. நிறைய பேர் வாழ்க்கையை கொடுக்குறாங்க.
ஆனா எதுக்கு அப்படின்னு சொன்னா சுய லாபத்திற்காக திருமணத்துக்கு அழைக்கிறாங்க. எங்க ஊரெல்லாம் அந்த பாட்டு போடுவான், இங்கெல்லாம் கேட்கறது இல்லை. என்ன பாட்டு போடுவான்னு தெரியுமா? மருமகளே மருமகளே வா வலது கால. என்ன ஊரெல்லாம் கிட்ட 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 வெளியிலேருந்து எட்டி பார்க்கும். ஏன்னா பொண்ணு வர்றாங்க வீட்டுக்குள்ள, முதல் டைம் உள்ள வராங்க. வாவான்னு எதுக்கு இருக்காங்க தெரியுமா? கழுத்தறுக்கத்தான் இருக்கு. வாவான் கூட்டு போய், ஐயோ நான் ஒரு வீட்டுக்கு ஆப்போசிட்ல நைட்டு 2 மணிக்கு ஒரே அலறல் சத்தம். ஐயோ அப்பப்பான்னு சொன்னான். ஸ்தோத்திரம். கம்பை எடுத்துட்டு மனைவி அப்படிதான் வெளுக்கிறாரு. ஸ்தோத்திரம். வாவான்னு கூப்பிட்டு வச்சு வெளுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை வாவான்னு எது கூப்பிட்டாருன்னா, உன்னை கொண்டு இந்த உலகத்துல பகத்து கிரிகளை நடப்பிக்க போகிறேன் என்று வாக்குத்தத்தத்தோட தான் அழைக்கிறாரு. அல்லேலூயா. திருமணம், நீங்கள் திருமணத்துக்காக காத்திருந்தீங்கன்னா, திருமணமாகி நீங்கள் வந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் மனுஷருடைய அழைப்பை நீங்கள் நம்பி வந்தீங்கன்னா இன்னையோட விட்டுருங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி உங்கள் வாழ்க்கை இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் தொடங்குவீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள மனிதனுடைய இரக்கம் உங்களை கைவிட்டாலும் தேவ தயவு உங்களை நித்திய மட்டுமாய் நடத்த வல்லமை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் நம்மை வாக்குத்தத்தத்தோட அழைத்திருக்கிறார். உங்க மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு அப்படின்னா ஒரு திட்டம் இருக்கு, தேவ திட்டம் இருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை தேவனுடைய பிள்ளைகளை மாற்றினதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. சபையில கூட்டம் இல்லைங்கிறதுக்காகலாம் ஆண்டவர் உங்களை சேர்க்கல. கூட்டத்தை சேர்க்கறதுக்காக இயேசு இந்த பூமிக்கு வரல. நிறைய ஜனங்களை ஃபாலோவர்ஸ் உண்டாக்குறதுக்காக இயேசு இந்த பூமிக்கு வரல. நிறைய ரசிகைகள் உண்டாக்குறதுக்காக இயேசு இந்த பூமிக்கு வரல. தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை இந்த பூமியில நிறைவேற்றும்படிக்கு ஒரு சிலரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உங்களுடைய பிரதான நோக்கம் என்னன்னா, கர்த்தருடைய ராஜ்யத்தை பூமியில கட்டுவது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சுவிசேஷம் அறிவிப்பது, இயேசு இந்த பூமிக்கு சொல்லிக் கொடுப்பது, காண்பித்து கொடுப்பது. பரலோக ராஜ்யத்துக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே நீங்க இன்னாரு அங்க புஸ்தகம் உங்களுக்கு காமிக்கும்படி திறக்கப்படும். ஞாபக புஸ்தகம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம். நீங்க வெட்கப்பட்டு நல்ல ஒரு மிஷனரி பாடல் உண்டு. நான் வெட்கப்பட்டு தனி குலைந்து நிற்காதபடி நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன் அப்படின்னு எமில் ஜபசிங் ஒரு பாடல் அருமையாக எழுதியிருக்கிறார். சோதரம். சில மிஷினரி பாடல்கள்லாம் கேளுங்க. ஹலோ, மிஷினரி பாடல்கள்லாம் கேளுங்க. ராமேன் சொல்லுங்க. ஆமாம். சத்தீஸ்கரில் உத்தரப்பிரதேசத்தில் கிறிஸ்மஸுக்காக வைக்கப்பட்ட அலங்காரத்தெல்லாம் அது மேலே கோபத்தை காமிச்சு அடித்து உடச்சி சபை மக்கள்லாம் விரட்டி இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக செய்ய வச்சுட்டு நம்ம ஆள் மோடி ஐயா சர்ச்சில் போய் இயேசுசாமியை கும்பிட்டுட்டு இருக்காரு. எவ்வளவு ஞானமாக செய்கிறாங்க பார்த்தீங்களா? நீ அங்கே விட நான் எங்கே போகிறேன்? சர்ச்சுக்கு போகிறேன். பிசாசு எவ்வளவு தந்திரமாக சபைக்கு விரோதமாக எழும்பிட்டு இருக்கிறான். கிறிஸ்மஸுக்கு நம்ம துணை போகலை, செலிப்ரேஷன் துணை போகலை. ஆனால் அதன் மூலமாக கிறிஸ்துவை இந்த பூமியில் ஸ்தோத்திரம் அவமதிக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா சபை எழும்பலை, சபை எழும்பி சுவிசேஷம் அறிவிக்கலை, தேசத்துக்காக இன்னும் கண்ணீர் வெடிக்கலை, தேசத்துக்காக ஜெபிக்கிற கூட்டம் இந்த நாட்களில் மிகவும் குறைவு. அதனால தான் இந்த இன்னைக்கு ஜெப கூட்டம் வச்சுருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை எல்லாரும் நீங்கள் வரணும், குடும்பமாக நீங்கள் வாங்க. ஸ்தோத்திரம். இந்த மன்னூர் பேட்டைக்காக தான் வந்து ஜெபிக்க போகிறாங்க. அவங்க ஊழியமே அதுதான். போகிற இடத்துல அந்த இடத்துல உள்ள சபை ஊழியங்கள் வளரணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், இந்திய தேசத்தில் தேவன் எழுப்புதலை கொண்டு வரணும், அரசியல ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரணும். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. திருடன் இனி திருடாமலும் என்று சொல்லப்பட்டபடி ஓட்டு திருடி வருகிறவர்கள் இனி திருடாமல் தேசத்தை பாதுகாக்கும்படி கர்த்தர் இந்திய அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அரசியலுக்காக ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். தமிழ்நாடு அரசியல் சட்டமன்ற தேர்தல் வருது.
நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நிறைய நூதனமான காரியங்கள் நடக்கிறது. ஸ்தோத்திரம். மனிதனுடைய தனி மனித உரிமையை பறிக்கிற நிறைய நூதனமான காரியங்கள்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் தேசத்தில் நல்ல செழிப்பு இருக்கணும். நீங்களும் நானும் இந்த பூமியில் அமெரிக்கராக வாழணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் இந்திய அரசியலை ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் பிரியமானவர்களை, நீங்கள் ஜெபத்துக்கு கட்டாயம் வரணும், கூடி வரணும். ஜெபம் வாங்க, சேர்ந்து வாங்க. நம்ம இந்த மண்ணூர்பட்டு பகுதிக்காக ஜெபிக்க போகிறோம். நல்ல ஜெபத்தில் நடத்துவாங்க, வார்த்தையை கொடுப்பாங்க. கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஆகையால் நாம் வாக்குத்தத்தத்திற்கென்று வாக்குத்தத்தத்தினால் அழைக்கப்பட்டவர்கள். ஆகையால் நாம் வாசித்த பகுதியில் 6ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம், ஆபிரகாம் என்ன செய்கிறான்? தகன பலிக்கு, தரிசனத்திற்கு, தகன பலி அப்படின்னு சொன்னா தரிசனத்திற்கு, ஈசாக்கினுடைய மேல கர்த்தர் வைத்திருக்கிறான தரிசனத்திற்கு அவர் என்ன செய்கிறான்? கட்டைகளை எடுத்து ஈசாக்கின் மேல என்ன செய்கிறான்? வைக்கிறான். கட்டைகள் என்றால் பாரம், கட்டைகள் என்றால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கட்டைகள் என்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். பிரைஸ் காட். ஊழியத்தை ஈசாக்கு மேல வைக்கிறான். ஸ்தோத்திரம். இது எப்படி இருக்குது பாருங்களேன். தான் தகன பலியாக ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு தேவையான கட்டையை அவனையே சுமக்கும்படி கர்த்தர் பண்ணினான். தேவனுடைய அழைப்பு அதுதான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும்படிக்கு கொண்டு போகும்படும் பொழுது அவருடைய சிலுவையை அவரையே சுமக்க வைத்தார்கள். பலியை, தகன அக்னியை, விறகை, தகனத்திற்கு தேவையான விறகை பலியே சுமக்க பண்ணுவதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளுடைய அழைப்பு. தேவனுடைய பிள்ளைகளை வாழ்வது மகிமை, மேன்மை, உயர்வு ஒரு பக்கம் இருந்தாலும் கட்டைகளை சுமக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சுமைகளை சுமக்கணும். கிறிஸ்து சுமை சுமந்தார். அவரே அடிக்கப்படுகிற கொலைக்கருவியை அவரே சுமந்தார். எப்படி தெரியுமா இருக்கு? துப்பாக்கி எடுத்து தன்னை கொலை செய்கிறவனுக்கு எடுத்து கொடுத்து, நீ என்னை சுட்டு கொலை செய்ய நினைந்து உதவி செய்வது போல இருக்கு. நம்மை சிறைச்சேதம் பண்ணுகிறவனுக்கு சேவகன், நம்மை சிறைச்சேதம் பண்ண போகிற சேவகனுக்கு பட்டயத்தை எடுத்து கொடுக்குவதை போல இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம யாவருக்கும் அப்படித்தான் பலியை நிறைவேற்றினார். அதுபோல ஆபிரகாம் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்கிறான்னு சொன்னா, தனது குமாரன் மீது அவனை பலி செலுத்த பயன்படுத்தப்பட வேண்டிய கட்டைகளை அவன் மேலேயே ஏற்றி, இப்படி நம்ம சொல்லலாம், ஈசாக்கு தான் பலியிடப்பட போடக்கூடிய தேவையான கட்டளைகளை அவனே சுமந்து கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளை, a son of promise அல்லது son of favor. இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். son of favor அல்லது தயை உள்ள குடும்பம், தயை உள்ள குமாரன், son of favor அல்லது son of promise. ஆகையால் இங்க கர்த்தர் ஈசாக்கை தேவன் தயையுள்ள குமாரனாக அவர் அழைத்திருக்கிறார். தயவுள்ள குமாரனாக அவர் தேவன் தெரிந்து கொண்டார். ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் எவ்வளவு ஒரு பெரிய தரிசனம் உள்ள பெற்றோர்களாக இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமான தரிசனம் உள்ள பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் வளருவார்கள். உங்களிடத்தில் தரிசனம் இல்லை அப்படின்னு சொன்னால், எய்ம் இல்லை, வாழ்க்கையில் இதுதான் நம்முடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னா, யுவர் சில்ட்ரன் லேர்ன் மெனி வேஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல். அதனால தான் சொல்லுவாங்க, சின்ன வயசில் நல்லா இருந்தான், சண்டே ஸ்கூலில் நல்லா இருந்தான், பக்தியாக இருந்தான், வாலிப வயசில் கொஞ்சம் மாறிட்டான், இப்போ ஒரு மாதிரியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றது காரணம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் ஃபெயில் டு ஷோ தம் த விஷன் ஆஃப் தேர் ஃபேமிலி. உங்க குடும்பத்தினுடைய தரிசனத்தை, லைஃப் ஸ்டைல், தரிசனம்னா லைஃப் ஸ்டைல், இதுதான் நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை முறை என்பதை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க தவறுவில்லை என்று சொன்னால், உங்களுடைய சந்ததி நீங்கள் எதிர்பார்க்கிற தேவனுடைய சந்ததியை வாழாமல் பலவிதமான லைஃப் ஸ்டைலில் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆவாங்க.
ஸ்தோத்ரா. உங்க வாழ்க்கை குடும்பத்துல தரிசனம் என்னன்னா, people learn things from various places. வித்தியாசமான இடங்கள்ல கற்றுக்கொள்ளுகிறார்கள். கிளாஸ் ரூமுக்கு போனோம்னா வெவ்வேறு கலாச்சாரத்தில் உங்கள் பிள்ளைங்க இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமை கிளாஸுக்கு அனுப்புறீங்கன்னா நல்லா யோசித்துக்கோங்க. யூ ஆர் சென்டிங் யுவர் சில்ட்ரன் டு மல்டிபிள் கல்ச்சர் பீப்புள். வித்தியாசமான ஒவ்வொரு வித்தியாசமான கலாச்சாரமுள்ள குடும்பத்திலிருந்து வருகிற பிள்ளைகளிடத்தில் நீங்கள் அனுப்புகிறீர்கள். ஆகையால் அப்படிப்பட்ட பலதரப்பட்ட வித்தியாசமான தரிசனமுள்ள குடும்பமுள்ள ஜனங்கள் மத்தியில உங்க பிள்ளைகள் தேவனுடைய தயையை பெறுகிற குடும்பமாய் வாழணும், பிள்ளைகளை வாழணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் தரிசனத்தை உங்க பிள்ளைகளுக்கு ஆழமாய் போதிச்சிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சண்டே ஸ்கூல்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் ஜுப்பு ஒன்றும் நடக்காது. half an hour 1 hour nothing will change. ஸ்தோத்திரம். சண்டே ஸ்கூல் அனுப்பிட்டான் பாஸ்டர், பியூபி அனுப்பிட்டான் பாஸ்டர், ஒன்றும் நடக்காது. திங்களிலிருந்து வெள்ளி சனி ஞாயிறு இரவும் பகலும் பெற்றோராகிய நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஆபிரகாமை போல எப்படி ஈசாக்கை அவனுடைய தகன பலிக்கு தேவையான கட்டைகளில் சுமத்தி, பிராமிஸ் வாக்குத்தத்தத்தை சுமத்தி, தேவன் அவனை வைத்திருக்கிற தயவை சுமத்தி அவனை நடக்க பழக்கிறீர்களோ அப்பொழுதுதான் வாக்குத்தத்தத்தை உங்கள் சந்ததியில் வந்துடும்படி கர்த்தர் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக யாராவது ஜெபம் பண்ணுவாங்க? இல்லை, அது நடக்கும், அது செய்வாங்க, அதெல்லாம் அடிஷ்னல் ஃபேவர் தான். ஆனால் நீங்கள் ஜெபிக்காமல், நீங்கள் உங்களுடைய வாக்குத்தத்தத்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் தராமல், வசனத்தில் உங்கள் பிள்ளைகளை ஊட்டாமல், பரிசுத்தத்தில் நீங்கள் வாழ நீங்கள் காண்பித்து கொடுக்காமல், உங்கள் குடும்பத்தினுடைய தரிசனத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும், உட்கார்ந்திருக்கும் பொழுதும், படுத்திருக்கும் பொழுதும் நீங்கள் பேச தவறுகள் என்று சொன்னால் ஈசாக்கை போல உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்துவதற்கு நீங்கள் தவற விடுவீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தயவுள்ள சந்ததியாக பார்க்கிறார். தயவுள்ள சந்ததி என்னன்னு தெரியுமா? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்த பிள்ளைகள். இங்க ஈசாக்குக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனுடைய வயசு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, விறகு இருக்கு, ஆனா என்ன இல்லை, பலி செலுத்த ஆடு இல்லையே கேட்கிற அந்த ஸ்டேஜ். என்ன நடக்க போனே தெரில. இப்போ உங்கள் பிள்ளை இப்போ கூப்பிட்டோன்னா, இப்போ யாராவது வாடா போனோம்னு சொன்னோம்னா எங்கள் அப்பாவுக்கு லூசு பிடிச்சிடுச்சு, ஆடே இல்லாமல் பலி செலுத்த போகிறான்னு கேட்டிருப்போம். அப்படி தானே நம்ம ஒரு பிள்ளைங்க கேட்பாங்க. எங்கே போகிறீங்க கேட்டோன்னா பலி செலுத்த போகிறோம். ஆடு இல்லை, ஆண்டவர் தருவார், நீரே போகிறோம் அப்படின்ட்டு நம்ம பசங்களாம் இப்போ ஓடி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு கூட அவன் வளரலை. He was very very small. He was very very small. சின்ன வயதுல, சிறு வயதுல, இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது. சொல்லுங்க 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 சொல்லுங்கப்பா, நல்லது. கட்டையை சுமக்கிறது நல்லது. ஈசாக்கே, உன்னுடைய பிதா, உன்னுடைய தகப்பன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தையும் கிருபையும் தயவையும் உன்னுடைய முதுகுல சுமக்கிறது நல்லது. உங்க பிள்ளைகளை சுகமா வளர்க்காதீங்க, அது ரொம்ப ஆபத்து. பாரப்படுத்துங்க, பாரத்தை கற்றுக் கொடுங்க. பசினா சொல்லிக் கொடுங்க. பிரைஸ் காட். கடின உழைப்புனா என்னன்னு சொல்லிக் கொடுங்க. ஸ்தோத்திரம். உண்மைனா என்னன்னு சொல்லிக் கொடுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுனா என்னன்னு சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் யாருன்னு சொல்லிக் கொடுங்க. ஊழியம் செய்கிறது என்னன்னு சொல்லிக் கொடுங்க. சபைனா என்னன்னு சொல்லிக் கொடுங்க. சபைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உன்னுடைய பொறுப்பு என்னன்னு சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் சபையில தான் இருக்கணும், சபையில தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆனா உங்க பிள்ளைகள் சபையில தான் இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் தேசத்திற்கு தீர்க்கதரிசியாக நன்மையுள்ள ஒரு சேனலாய் கர்த்தர் உங்க பிள்ளைகளை மாற்றுவா. எல்லாரும் ஊழியத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஐஏஎஸ் அவங்க பிள்ளைகள் ஆனாலும் பரவாயில்லை, அவங்க இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்க பிள்ளைகளை ஒரு நன்மையின் பாத்திரமாய் வைப்பா. அல்லேலூயா. ஒரு பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க டாக்டர் ஆனாலும் பரவாயில்லை, எந்த ஏரியாவில் உங்க பிள்ளைகளை கர்த்தர் மருத்துவரை ஏற்றி வச்சிருக்கிறாரோ அந்த உயர்வில் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊற்றுக்கண்ணாய் கர்த்தர் உங்க பிள்ளையை மாற்றுவா.
ஊழியம் செய்துதான் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமா இருப்பது என்பது அல்ல. உலகத்தில் நீங்க செய்கிற எந்த பணியில் இருந்தாலும் அந்த பகுதியில் நன்மை உள்ள வாய்க்கால கர்த்தர் மாற்றணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரகாரத்தில் உங்க பிள்ளைகளை தாராளமா விடுங்க. அல்லேலூயா. அடிச்சு பிடிச்சி பிள்ளைகள் இழுத்துட்டு போகாதீங்க. எங்கே தான் கொண்டு போய் விடுறீங்களோ எனக்கு தெரியல. ஊழியத்துக்கு பழக்குவீங்க, தரிசனத்துக்கு பழக்குவீங்க, சபை கட்டுகிறதுல பழக்குவீங்க, இயேசுவுக்காய் ஓடுகிறதுக்கு பழக்குவீங்க, சுவிசேஷத்துக்காக ஓடுகிற பழக்குவீங்க. உங்க பிள்ளைகள் ஈசாக்கை போல கட்டைகளை சுமக்கிறவர்களாய் பழக்கி வைக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் சுதந்திரிக்கும்படி பண்ணுவா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தயை உள்ள பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். You are the son of favor. You are the daughter of favor. கர்த்தர் நம்மை தயை பெறுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இந்த ஆண்டு தயையின் ஆண்டு அப்படின்னு நம்ம அந்த நியூ இயர் ஆராதனை நம்ம பார்த்தோம். தயையின் ஆண்டு, தயை தான் உங்களை நடத்தும். ஸ்தோத்திரம். பேங்க் பேலன்ஸ் இல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். உங்களுடைய திறமையும் அல்ல, உங்களுடைய ஸ்தோத்திரம் அறிவு கிடையாது, உங்களுடைய பழக்கம் கிடையாது. போன வருஷத்தில் ஒரு பிரச்சனையில் நீங்கள் நல்ல பழக்கப்பட்டு நீங்கள் ஜெயிச்சு வந்திருப்பீங்க. பிசாசு தந்திரசாலி. போன வருஷம் உள்ள பிரச்சனையை இந்த வருஷம் கொண்டு வர மாட்டான். அவன் புதுசாக அவன் கொண்டு வருவான். அதனால் இந்த வருஷத்தில் வருகிற எல்லா பிரச்சனையும் புதுசு தான். எல்லா மனுஷர்களும் வேற தான். என்ன போன வருஷம் மனைவி என் பேச்ச சொன்னா கேட்பா, இந்த வருஷம் பாஸ்டர் எய்த்து பேசுகிறா, அது வேற மனைவி, இது வேற மனைவி. ஏன்னா அது 2025, இது 2026. அதே மாதிரி தான் புருஷனும். போன வருஷம் வந்து கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவார் நைட்டு வேலைக்கு முடிஞ்சுட்டு. இப்போ எங்கேயோ போயிட்டு வர்ற மாதிரி இருக்கு பாஸ்டர் அப்படின்னா இது வேற கணவர். போன கணவர் கிடையாது, போன வருஷம் கிடையாது. எல்லாமே மாற்றம் தான். பிரச்சனைகள் வேற மாதிரி தான் வரும், சூழ்நிலைகள் வேற மாதிரி தான் வரும். ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் கடைசியில் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, சென்னை பட்டணத்தில் வெளில வராமல் கர்த்தனை பாதுகாத்து நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்தீர். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி யாரும் நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சென்னையில் மழை வந்தாலே பயமாக இருக்கு, அப்படி தானே? ஸ்தோத்திரம். போன வருஷமாக்கு முதல் வருஷமாக கர்த்தர் கிருபையாய் பட்டணத்தை காத்தா. எத்தனை பேர் நன்றி சொன்னீங்க? நன்றி சொல்லுங்கள். ஜெபிச்சுட்டு மட்டும் போகக்கூடாது, நன்றி சொல்லுங்கள். ஆமாம், சரி. 2026 டிசம்பர் எப்படி இருக்கும் தெரியாது, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த வருஷம் மாதிரி இருக்குமா? இருக்காது. நாட்கள் மாறுகிறது, மனுஷர்கள் மாறுகிறார்கள், சூழ்நிலை மாறுகிறார்கள், நம்முடைய சரீர பலவீனம் மாறுகிறது. போன வருஷத்தில் ஒத்துழைத்தது போல இந்த வருஷத்தில் நம்முடைய சரீரம் ஒத்துழைக்கிறது இல்லை. பிள்ளைகள் போன வருஷம் கீழ்ப்படிந்தது போல இந்த வருஷம் கீழ்ப்படிக்கிறது இல்லை. குடும்பத்தில் வருமானம் போன வருஷம் இருந்தது போல இந்த வருஷம் இல்லை. எல்லாமே மாறும், ஆனால் தயவு மாறாது. தேவனுடைய தயவு மாறாது. கர்த்தர் கொடுத்த தயை மாறாது, அவருடைய பலன் மாறாது. அது எல்லாம் உங்களை விட்டு போனாலும் கர்த்தருடைய தயவு உங்களை விட்டு மாறவே மாறாது. தயவு உங்களை நடத்தும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 1:4 வாசிங்க. எபேசியர் 1:4 வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே நல்ல கவனிங்க. 5வது வசனம், பிரியமானவருக்குள் புகழ்ச்சியாக சித்தத்தின்படி மூலமாக சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். 5வது வசனம், பிரியமானவருக்குள், அவருக்கு பிரியமானவர்களாக. adoption, adopted as son by Christ to himself. இந்த வசனம் வந்து நீங்க வீட்டில் போய் நீங்க கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. தேவன் உங்களை என்னையும் எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறான்னு சொன்னா, தயவுள்ள பிள்ளைகளாக, பிரியமான பிள்ளைகளாக நம்மை தத்தெடுத்திருக்கிறார். அடாப்டட். ஸ்தோத்திரம். என்னதான் நீங்க எவ்வளவுதான் பெரிய, எவ்வளவுதான் நல்ல தாராளமான பெற்றோராக இருந்தாலும், ஸ்தோத்திரம், அடாப்டட் சைல்டுக்கும் ஸ்தோத்திரம் நம்முடைய ரத்தத்தில் பிறந்த ரத்த பரப்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கத்தான்
செய்யும், இருக்கத்தான் செய்யும். தேவன் எப்படி நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, பிரியமா அடாப்டட் சன், அடாப்டட் டாட்டர், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நம்ம சாதாரணமா என்ன சொல்ல, தத்தெடுத்துக்கப்பட்ட பிள்ளைகளாக இல்லாமல் தனக்கு பிரியமுள்ளவர்களாய், பிரியமான பிள்ளையாய், சுவிகார புத்திரராக, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகையால் தேவன் இந்த பூமியில இந்த வருஷத்துல உங்களை சுவிகார புத்திரராக அவர் நியமித்திருக்கிறார், தயவுள்ள புத்திரராக நியமித்திருக்கிறார். நியூ அன்னைக்கு நம்ம பார்த்தோம், தயை என்று சொன்னா அடிஷ்னல் கேர், எக்ஸ்ட்ரா கேர், அல்லேலூயா. எக்ஸ்ட்ரா பிளஸிங், எக்ஸ்ட்ரா ஃபேவர், எக்ஸ்ட்ரா ஃபர்கிவ்னஸ், எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெங்க், அடிஷ்னல் ஸ்தோத்திரம் பிளஸ்ஸிங்கை தருகிறது தான் ஃபேவர். ஆகையால் கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களை எப்படி அழைச்சிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா, நீங்கள் தயையின் புத்திரராக இருக்கிறீர்கள். தயை, சன் ஆஃப் ஃபேவர், டாட்டர் ஆஃப் ஃபேவர், டாட்டர் ஆஃப் ஃபேவரைட் சன் அப்படின்னு வேதாகமத்தில் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக பேர் பண்ணுவது யாருன்னு தெரியுமா? யோசேப்பு. எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 37 அதிகாரம் 3வது வசனத்தில், ஆதியாகமம் 37:3 வாசிங்க. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினாலே, நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து, ஒரு ஆமென் சொல்லுங்க, favored him. சகோதரர்கள் யாரு போய் யோசேப்பை பத்தி குறை சொன்னாலும் இஸ்ரவேல் காதல ஏறவே ஏறாது. ஏன்னா he was his favored son. உங்களையும் என்னையும் போன வருஷத்துல ஆண்டவர்கிட்ட போய் எத்தனை குற்றங்களையும் குறைகளையும் பிசாசு வண்டி வண்டியா போய் தட்டிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா ஏன் அவருக்கு கொடுத்தீர்? ஒரு ஜெயத்தை தந்தீங்கன்னா ஏன் அவனுக்கு ஜெயத்தை தந்தீர்? முதலால கேள்வி கேட்கறது யாருதான்? பிசாசு தான் போய் கேட்பான். அவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் அது செய்கிறான், இது செய்கிறான், எல்லா குற்றச்சாட்டுகளையும் பிசாசு கொண்டு வைக்க பிதாவின் இடத்துல கொண்டு போகும் பொழுது நமது ஆண்டவராகிய இயேசு குறுக்கால வந்து என்ன சொல்லுவார்னு சொன்னா, அவனுக்காக நான் சிலுவையில் மரித்தேன். He is my favored son, she is my favored daughter. ஆகையால் சகலமும் அவனுக்கு உரியதாகும். Praise God, அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்தமாக நான் வாழலை, அதனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார். நான் ஆண்டவருக்கு அப்படிலாம் உண்மை உள்ளவெல்லாம் கிடையாது, அல்லது நான் உண்மையாக இருக்கிறேன், நான் ரொம்ப ஜெபிக்கிறேன், அதனால் என்னை ஆசீர்வதிப்பார். ராங். நல்லா ஜெபிக்கிறவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னால், our God is not favored God. நல்லா கவனிங்க, அதெல்லாம் தேவை, அதெல்லாம் சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ், அதெல்லாம் உண்மை. ஆமாம், ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தமாக வாழ்கிறதுனால தான் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் தேவனிடத்துல ஃபேவர் இல்லைன்னு அர்த்தம். அவர் காட் இஸ் அன்ஃபேவர்ட் காட். அப்படி வசனம் சொல்லல. நம்முடைய தேவன் தயை உள்ள கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு நேராய் நம்ம நடத்துறாரு, அதை கூட தயை தான் நம்ம நடத்தணும். அவருக்கு உண்மையாய் ஜீவிக்கும்படி கர்த்தர் நம்மை நடத்துகிறார், அதுவும் அவர் தயை தான் நம்ம பண்ணணும். இந்த உலகத்தில் பாவத்தை ஜெயிக்கும்படி கர்த்தர் கிருபை தருகிறார், ஜெயத்தை தருகிறார், அதெல்லாம் அவருடைய தயை தான் நமக்கு செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் ஸ்தோத்திரம், கர்த்தர் யோசேப்பை வந்து கர்த்தர் எப்படி பார்த்தார்னு சொன்னா, தயவுள்ள சந்ததியாக, தயவுள்ள ஃபேவர்டு சன் அல்லது சன் ஆஃப் ஃபேவர். நான் பார்க்குறோம் இல்லையா, சங்கீதம் 102:13, கர்த்தர் தயை உங்களுக்கு பாராட்டுவார். யாருக்கு பாராட்டுவார்னா, தயை உள்ள பிள்ளைகளுக்கு பாராட்டுவார். தயை உள்ள பிள்ளைகளுக்கு பாராட்டுவார். நீங்கள் தயை உள்ள பிள்ளைகளை வளரணும். உங்கள் குடும்பத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தீங்கன்னா, நீங்கள் கேட்குறது கேட்காததான் உங்களுக்கு கிடைக்கிறது மாதிரி
ஆண்டருடைய செல்ல பிள்ளையாய் நீங்கள் மாறிட்டீங்கன்னா நீங்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாய் ஆட்டோமேட்டிக்காக அதின் காலத்தில் தன் சமூகத்திலிருந்து நன்மைகள் அவர் அனுப்பி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. தூரத்தில் இருக்கிற பிள்ளைங்க தான் ஒவ்வொரு முறையாக கேட்கணும். என் கூட உங்கள் கூடயும் படிச்சிருப்பாங்க சில பிள்ளைங்க, ஸ்பான்சர்ட் சில்ட்ரன் இருப்பாங்க. ஸ்பான்சர்ட் சில்ட்ரன் ஒரு 100 ரூபா ஸ்கூலில் கேட்குறாங்கனாலும் ஒரு லெட்டர் எழுதணும். யாருக்கு எழுதணும்? ஸ்பான்சர்டுக்கு எழுதணும். ஒரு ஃபீஸ் கட்டணும், இந்த வருஷம் இந்த செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா ஸ்பான்சர்ட் சில்ட்ரன். எனக்கு கூட நிறைய பசங்களாம் படித்தாங்க. ஒரு லெட்டர் வாங்கி எழுதுவாங்க, ஸோ அண்ட் ஸோ இந்த மாதிரி தேவைகள் இருக்குது, எனக்கு அனுப்புங்க, 1000 ரூபாய் 2000 ரூபாய் எனக்கு அனுப்பித்தாங்க. ஒவ்வொரு முறையும் தேவைக்கு கேட்டு வாங்கினா அது ஸ்பான்சர்டு சைல்டு. நீங்கள் தேவைக்கு மிகுதியாய் உங்களுடைய தேவைகள் முன்னமே அறிந்து உங்களை போஷிக்கணும் நான் சொன்னால் யூ ஆர் எ ஃபேவர்டு சைல்டு. கர்த்தர் உங்களை ஸ்பான்சர்ட் சைல்டு உங்களை அழைக்கல. எப்போதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அவங்களை விண்ணப்பம் பண்ணி பரலோகத்திலிருந்து அவர் கட்டளையிட்டு உங்களை தேவையை சந்திக்கும்படிக்கு உங்களுடைய தேவை என்னதென்று நீங்கள் அவரிடத்தில் கொண்டு வருவதற்கு முன்பதாகவே உங்களுடைய தேவைக்கு சந்திக்கத்தக்கதான வாசலை உண்டு பண்ணிக்கிற தேவனாகிய கர்த்தர் தயவுள்ள கர்த்தர். இந்த வருஷத்துல நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, இனி அநேக பாதைகளை கடந்து போக போறீங்க. இன்னும் 12 மாதங்களை நீங்க கடக்க போறீங்க. இன்னும் 360 நாட்கள் நீங்க கடந்து 60 நாட்கள் கடந்து போக போறீங்க. எல்லா நாட்களிலும் எந்தெந்த மாதத்துல எந்தெந்த தேதியில எந்தெந்த சூழ்நிலையில எந்தெந்த நேரத்துல கர்த்தர் உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி தான் உன்னை அனுப்பியிருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் தயை உள்ள குமாரர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்ல போறிய? என்ன சொல்ல போறிய? குமாரத்தின்னு சொல்லுங்க. ஐயா குமாரர் நீங்க சொல்லுங்க. நீங்கள் தயை உள்ள குமாரர். சகோதரிகளான்னு சொல்லுங்க, நீங்க தயை உள்ள குமாரத்தி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஈசாக்கு தயை உள்ள குமாரன். அதனால தான் அவன் என்ன செய்கிறான்? 8வது வசனத்துல என்னது அப்படின்னு சொன்னா, அவன் கேட்கிறான் ஈசாக்கு ஆபிரகாம் இடத்துல ஆடு எங்கன்னு கேட்டவொன்னா அவன் சொல்றான் 8வது வசனத்துல அவர் பார்த்துக்குவாரு. அதனால தான் அவன் கத்தியை போடும் பொழுது தேவன் சொல்றாரு, பிள்ளை மேல பிள்ளையாண்டர் மீது கத்தி போடாதேன்னு சொல்ல மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன செய்யணும் தெரியுமா? அவனுக்கு எந்த தீங்கும், 2வது பகுதி வாசிங்க, கத்தி போடாதே, போடாதே, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 2வது பகுதி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. அவனுக்கு எதுவுமே செய்யாத. அல்லேலூயா. அவனை ரொம்ப பாரப்படுத்தாத, அவனை ரொம்ப வருத்தப்படுத்தாத. ஏனென்றால் அவன் தயை உள்ள குமாரன். அல்லேலூயா சொல்லுங்க. அது வசனத்தை நான் மீண்டும் நம்ம அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். ஆகையால் ஈசாக்கை கர்த்தர் தயை உள்ள பிள்ளையாய் அழைத்தது போல கர்த்தர் உங்களை தயை உள்ள பிள்ளையை அழைத்திருக்கிறார். யோசேப்பை கர்த்தர் தயை உள்ள பிள்ளை அழைத்தது போல. ஏன் கர்த்தர் யோசேப்பை தயை உள்ள பிள்ளை வச்சார்னா, அவன்கிட்ட ஒரு சில காரியங்களை கர்த்தர் பார்த்தார். ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்து இந்த நம்பர் 1 ஸ்தோத்திரம், அவன் குமாரர் எல்லாரிலும் தகப்பனுடைய அன்பினால் நேசிக்கப்பட்டவன். தகப்பனுடைய அன்பு. நீங்க தேவனுடைய ஃபேவர்டு சைல்டு, தேவனுடைய தயவுள்ள பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நீங்க பெரிய அதிபதியா இருக்கிறதுனால அல்ல, உலகத்துல படிச்சு கல்விமானா இருக்கிறதுனால அல்ல, உலகத்துல உங்களுக்கு நிறைய கூட்டம் செல்வாக்கு இருக்கிறதுனாலும் அல்ல, பிதாவினுடைய அன்பு உங்களிடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் தயை உள்ள குமாரர்கள். தயை உள்ள குமாரர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, பிதாவின் அன்பு உங்களிடத்தில் இருக்கிறது. யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது, God so loved the world that he gave his only begotten son. அவர் என்ன செய்தார்?
எங்க அன்பு கூர்ந்தார்? உலகத்தில், உங்களுக்குள்ள இருந்த உலகத்தில், உங்க இருதயத்தில் இருந்த உலகத்தில், உங்கள் இருதயத்தில் இருந்ததான பாவத்தில், உங்க இருதயத்தில் இருந்ததான இருளில், உங்க இருதயத்தில் இருந்ததான வருத்தத்தில், உங்களுக்கு இருந்த இருதயத்தில், உங்க வாழ்க்கையில் ஆழத்தில் மறைவிடத்தில் இருந்ததான பலவீனத்தில் கர்த்தர் உங்களை அன்பு கூர்ந்தார். அதனால தான் நீங்க தயவு உள்ள பிள்ளைங்க. நம்மெல்லாம் பாவியா இருக்கும்போது தான் அவர் நம்மை நேசித்தார். பரிசுத்தவானா நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் எவ்வளவாய் உங்களை நேசிப்பார். தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தீங்கன்னா இன்னும் எவ்வளவாய் நேசிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல பாவியா இருக்கும், உலகம் நம்மிடத்தில் இருந்த பொழுதும் அவர் நம்மை நேசித்தபடினாலே நாம் நம்முடைய தேவனுக்கு தயவுள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்பவும் உலகத்தான் இருக்கா? இருதயத்துல இருக்கு. அப்பப்பைக்கு எலும்புது, கோபம் வருது, கெட்ட வார்த்தை வருது, இச்சை வருது, பாவம் வருது, பொய் வருது, பொறாமை வருது, எரிச்சல் வருது, மூர்க்கம் வருது, என்னெல்லாமோ வருது. ஆனாலும் அவர் நம்மை நேசிக்கிறார் பாருங்களேன். ஆகையால் நாம் தயை பெற்ற பிள்ளைகள். பிரைஸ் காட். அல்லேலூயா. பிதாவுடைய அன்பு, யோசேப்புக்கு அவனுடைய தகப்பனுடைய அன்பு தான் முதல்ல இருந்துச்சு. சகோதரர்கள் என்ன சொல்றாங்க ஒன்றும் கவலையே கிடையாது. ஸ்தோத்திரம். நல்லா இருந்தாலும் நல்லா இருந்திருப்பான். சொப்பனம் பின்னாடி பார்ப்போம், தரிசனங்களை பார்க்குறான், அவன் என்ன ஆக போறான் பார்க்குறான். சோரம் சிலருக்கு தீர்க்க தரிசனம் தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே. ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம் சொல்றது தான் சிலருக்கு சிலரை பற்றியதான சொன்ன தீர்க்க தரிசனம் தான் சிலருக்கு பிரச்சனையே. அதுதான் எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தானே. ஸ்தோத்திரம். ஆகையால் இங்க யோசேப்பு அவனுடைய குடும்பத்தில் தயை உள்ள குமாரனா இருந்த காரணம் அவனிடத்தில் தகப்பனுடைய அன்பு இருந்தது. கர்த்தர் உங்களிடத்தில் தேவ அன்பை வைத்து உங்களை தயை உள்ள பிள்ளைகளாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மத்தேயு 6:26 வாசிக்கும் பொழுது தெரிந்த வசனம் தான். வானத்து பறவைகளை நீங்க பாருங்க, விதைக்கு அறுக்கிறது இல்லை, சேர்க்கிறது இல்லை, கவனிப்போம், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் பிதாவுக்கு விசேஷமானவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுக்கு விசேஷமானவன், விசேஷமானவள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் தினந்தோறும் காலையில் எழும்பணும். உடனே இதை சொல்லி தான் நீங்கள் எழும்பணும். என்ன சொல்லி எழும்பணும்? தேவ தயை. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, தேவ தயை, தேவ தயவு, தேவ தயவு. ஆமா, தூங்கி எழுமிச்சு முடிச்ச உடனே தேவ தயவு. அல்லேலூயா. 360 நாளும் நீங்க இதைத்தான் சொல்லணும். சொல்லுவேன்னு சொல்றவங்களா ஆமேன்னு சொல்லுங்க. யாரெல்லாம் சொல்றீங்களோ தேவ தயவு அந்த நாள் முழுவதும் உங்களை தாங்கி நடத்தும். ஏனென்றால் உங்களை அழைத்தவங்க பரம பிதாவின் அன்புக்குரியவர்கள் நீங்கள், பரம பிதாவின் தயவுக்குரியவர்கள் நீங்கள், பரம பிதாவுக்கு நீங்க விசேஷமானவர்கள். You are a son and daughter of favor. Hallelujah. ஆமாம், உலகம் என்ன சொல்லுது, மனுஷங்க என்ன சொல்கிறாங்க, அது அப்படியே மூட்டை முடிச்சு போய் வெளியில் கார்பரேஜ் இருக்கும், கார்பரேஷன் தொட்டி இருக்கும். ஒருத்தங்க எனக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புனாங்க. நீ ஆவன், நீ ஈவன், நீ அப்படி இப்படின்னு சொன்னாங்க. லெட்டர் அழுதாங்க. அதை வாசித்துட்டு அப்படியே கிழிச்சு, சென்னையில் தான் அப்போ நான் இருந்தேன், ஒரு பாலித்தீன் கவரில் கெட்டி என்ன செஞ்சேன்னா குப்பை தொட்டியில் போட்டேன். யாராவது உங்களை பற்றி சொல்கிறாங்கன்னா, ஐயோ இனி சொல்லிட்டாங்களே, ஆண்டோட்டு போனீங்கன்னா உனி சப்பு சப்புன்னு தான் ஆண்டுகளா. ஏய், யூ ஆர் ஃபேவர்ட் சார். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். நீங்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறீங்களோ அதை தான் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கெட்ட குமாரன் உங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பழைய பாடல்கள் விழுந்து எங்கள் அப்பா அடிக்கடி இந்த பாட்டை பாடுவார். கல்லனாயிலும் பிள்ளை நான் உமக்கு அல்லவோ, கல்லனாயிலும் பிள்ளை நான் உமக்கு
கல்லன்கிறத நீ அதை நம்ம பிடிச்சிடக்கூடாது. ஆமாம் நான் கல்லன்னு பிடிச்சிடும். பிசா சொல்லுவான் நீ கல்ல, ஆமாம் நான் கல்லன் பிடிச்சிக்கூடாது. இல்லை இல்லை இல்லை, கல்லனாயிலும் பின்னாடி நீ வா, நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஆமாம். அதனால் யாராவது உங்களை பற்றி அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொன்னோம்னா முடிஞ்ச பேப்பரில் அப்படியே எழுதுங்க, டார் 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 டார்னு கிளிங்க, ஒரு பேப்பரை கெட்டுங்க, பொட்டணம் போடுங்க. எங்கே கொண்டு போடுங்க? காணிக்கு பொட்டியில் போட்டு போயிடாதீங்க, குப்பை தொட்டியில். லிட்ரலாக இதை பண்ணுங்க. பிரைஸ் காட் சொல்லுங்க. அல்லேலூயா. சில ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும். சில தத்துரூபமாக நீங்கள் செய்கிற சில கிரியைகள் உங்களுக்கு ஒரு விடுதலை கொண்டு வரும், நல்ல நம்பிக்கையை கொண்டு வரும். அதனால் நீங்கள் தான் அப்படின்னு சொல்றது, நான் விசேஷமானவன். அல்லேலூயா. நான் தயவுள்ள குமாரத்தி, நான் தயவுள்ள குமாரன். பிரைஸ் காட். ஃபெயில் ஆயிட்டேன், சோ வாட்? எல்லாரும் எல்லாத்து மார்க்கும் எடுத்து பாஸ் பண்ணிட்டாங்க 50 80, நான் ஃபெயில் ஆகிட்டேன், சோ வாட்? ஃபெயில் ஆனாலும் நான் தயவுள்ள குமாரன். பிரைஸ் காட் சொல்லுங்க. மற்றவங்களை மாதிரி என்னால் நல்லா சம்பாதிக்க முடியல, மற்றவங்களை மாதிரி என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியல, ஆனாலும் நான் என் பிதாவுக்கு தயவுள்ள குமாரன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. நீங்கள் தயவுள்ள பிள்ளைகளாக இருக்கும்படி கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏன்னா பிதாவின் அன்பு உங்களிடத்தில் இருக்கு. ரெண்டாவது, யோசேப்புக்கு என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, பல வர்ண அங்கி. அவன் தயவு உள்ள பிள்ளைங்கிறதுக்கு அடையாளம், அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? பல வர்ண அங்கி. பல வர்ண அங்கி அப்படின்னு சொன்னா அட்ராக்ஷன், கவர்ச்சி. ஸ்தோத்திரம். அட்ராக்ஷன். உங்களுக்கு அட்ராக்ஷனே என்னதுன்னா உங்க மேல கர்த்தர் தந்ததான அபிஷேகம் தான் அட்ராக்ஷன். அனாயிண்டிங் இஸ் அட்ராக்டிவ். நல்லா புரிந்து கொள்ளுங்க. யாருக்கு அட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னா, பாவத்துக்கு அட்ராக்ஷன், சாத்தானுக்கு அட்ராக்ஷன், பாதாளத்துக்கு அட்ராக்ஷன். பூமியில் இருக்கிற எல்லாவனையும் விட்டுருவான் பிசாசு. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் பிசாசு கண்களில் துரு 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 துருன்னு இருக்கும். யூ ஆர் அட்ராக்டிவ். தேவன் தமது அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றிருக்கிறதுனால, ஆவியை பெற்றிருக்கிறதுனால, தேவன் உங்க மத்தியில் வாசம் பண்ணுகிறதுனால, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதுனால நீங்கள் தேவ தயவுள்ள பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ தயவுள்ள பிள்ளைகள். ஸ்தோத்திரம். சங்கீதம் 133:2 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 133 ஆரோனின் மேல ஊற்றப்படுகிற சிரசின் மீது ஊற்றப்பட்டு, கவனிங்க, தாடியிலே வடிந்து அங்கிகளிலே இறங்கி நல்ல தைலத்துக்கு எர்மோன் மேலும் போதும். அபிஷேகம் பண்ணப்பட்டா எங்கிருந்து வருதுன்னா, சிரசில் ஊற்றப்பட்டு தாடியில் வந்து அங்கி முழுவதும். அபிஷேகத்தை யாரும் மறைக்கவே முடியாது. அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அது உங்களை மறைத்து வைக்கவே முடியாது. அது இந்த உலகத்திற்கு எப்பொழுதும் அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கும். பழைய பாட்டு காலத்தில் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ராஜாவையோ ஒரு தீர்க்கதரிசியாகவோ ஒரு ஆசாரியனாவோ அங்க அபிஷேகிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தைலத்தை ஊற்றணும். தைலத்துனா கொஞ்சம் 2 சொட்டு எண்ணெய் கிடையாது, கீழே வடிகிற வரைக்கும் ஊற்றணும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அவரால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்கள் ஃபேவர்ட் சன்னா இருக்கிறதுனால உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு, அல்லது அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, தேவனுடைய பிள்ளைகளா வாழுகிறதுனால நீங்கள் ஃபேவர்ஸ் பிள்ளைகளா இருக்கிறீங்க, தயை உள்ள குமாரரா இருக்கிறீங்க. இதை நீங்க நம்புங்க. இந்த வருஷத்தை நீங்க நம்பணும். ஐ ஆம் a favored child. ஆண்டவருக்கு நான் தயை உள்ள குமாரன் குமாரத்தையும் நீங்க சொல்லுங்க. ஏன்னா எனக்குள்ளே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். சாங் ஆஃப் சாலமோன் உன்னத பாடல்கள் 1:3 வாசிக்கும் பொழுது,
உன்னத பாடல்கள் 1:3 யாராவது வாசிங்க. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். போதும், வாசனை உள்ளது, அடையாளப்படுத்தக்கூடியது. ஸ்தோத்திரம். எல்லாரும் கோபப்படுற நேரத்தில் நீங்க கோபப்படாம இருந்தீங்கன்னா அங்க பரிமள தைலம். எல்லாரும் பாவத்தை நிறைவேற்றும் பொழுது நான் பாவம் செய்வதில்லைன்னு நீங்க சும்மா இருந்தீங்கன்னா பரிமள தைலம். எல்லாரும் துன்மார்க்கமான கிரிகளுக்கு கை போடும் பொழுது நான் போடுவதில்லை என்று நீங்கள் விலக்கி காத்து கொண்டீர்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பரிமள தைலம். எல்லாம் துர்காரியங்களுக்கு, தீங்கான காரியங்களுக்கு கூட்டம் கூடும் பொழுது நீங்கள் தனியாக உங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள பரிமள தைலம். பிகாஸ் யூ ஆர் எ ஃபேவர்ட் சைல்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஆமா, எல்லாரும் போகிறதெல்லாம் இல்லை, கூட்டம் சேருதா, கூட்டமா எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பிசாசு தான் இருப்பான். தனிமையா யார் உங்களை நடத்துகிறார்களோ கர்த்தருக்குள்ள அவங்க தான் கர்த்தர் இருப்பார். இதுதான் சத்தியமே. ரொம்ப கவனம். எல்லாரும் ஓட்டு போடுறாங்க, அதனால் நானும் போடுறேன் அப்படின்லாம் ஓட்டு போட முடியாது. ஸ்தோத்திரம். எல்லாரும் 15 பேர் சொன்னால் சரியா இருக்கும், அது இல்லை, மெஜாரிட்டி கிடையாது. காட்ஸ் சோசன் எப்பவுமே மைனாரிட்டி தான். ஆமென் சொல்லுங்க. மெஜாரிட்டியே கிடையாது. மெஜாரிட்டி பிலாங்ஸ் டு சேட்டன், மைனாரிட்டி பிலாங்ஸ் டு காட். பிப்ளிக்கலா. அதனால நீங்க ஸ்தோத்திரம், உங்களுக்குள்ள பரிமளத்தை காத்துக்கொள்வீர் என்று சொன்னால், பரிமளம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் யூ ஆர் எ ஃபேவர்ட் சைல்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறேன், ஏன்னா நான் தேவனுக்கு ஃபேவர்டு சைல்டு. ஆமென் சொல்லுங்க. தயை உள்ள பிள்ளை. அடுத்து யோசேப்பு தயை உள்ள பிள்ளையா இருந்தது காரணம், he had habit of dreaming. அவன் ஸ்தோத்திரம் சொப்பனங்களை காண்கிறவராயிருந்தான். he had heavenly guidance. heavenly guidance. கர்த்தர் உங்களுக்கு டிவைன் கம்யூனிகேஷனும் டிவைன் கைடன்ஸும் வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபிக்கிறதுனால, தேவனிடத்தில் வாசம் பண்ணுகிறதுனால, கர்த்தரை பின்பற்றுகிறதுனால, இந்த வழியில நீ செய்யணும், இந்த வழியில் நீ செய்யக்கூடாது, கர்த்தர் உங்களுக்கு வழியை காண்பிக்கிறதுனால நீங்கள் தேவனுடைய தயவுள்ள பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஸ்தோத்திரம் தரிசனம் மூலமாக, கனவு மூலமாக, சாதாரண கனவு மூலமாக சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த அனுபவம் யோசேப்புக்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா, யாக்கோபு இடத்திலிருந்து வந்தது. யாக்கோபு 28வது அதிகாரம் ஆதியாகமம் 28:12 அவன் கனவு காண்கிறான். பெத்தேலுங்கிற இடத்துல அவன் தலையை சாய் தூங்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஏணிப்படிகள் மூலமாக ஸ்தோத்திரம் இறங்கி ஏறுகிறது அவன் எங்க பார்க்கிற அந்த பழக்கத்தை, அந்த லைஃப் ஸ்டைல, அந்த தரிசனம் காண்கிற அந்த லைஃப் ஸ்டைல யாக்கோபு யாருக்கு கொடுத்திருக்கிறான்? யோசேப்புக்கு கொடுத்திருக்கிறான். பேசுறது புரியுதா? அல்லேலூயா. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்க வாழ்க்கை, உங்க பிள்ளைகளை அதிகமான தாக்கத்தை கொண்டு வரும். ஆமா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உங்க பிள்ளைகளுக்கு தாக்கத்தை கொண்டு வரும். சொல்லக்கூடாது ஜோமனு சொல்லாதீங்க. நீங்க ஜோம் பண்ணுங்க. பைபிள் வாசின்னு பிள்ளைகளை சொல்லாதீங்க, வெறுத்துருவாங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களும் அப்படித்தான். படிச்சியானா ஐய, சனிக்கிழமையும் அப்படித்தான் படிச்சியா, ஞாயிற்றுக்கிழமையும் படிச்சியா ஓடுறான். பரீட்சைனாலே ஓடுறான் நம்ம ஆளு. சண்டே ஸ்கூல் பரீட்சை, சண்டே ஸ்கூல்ல எக்ஸாம் சொல்லிட்டு ஓடுனதை நான் வாழ்க்கையில இப்போதான் கேள்வியே படுறேன். ஏன் ஓடுறான்? ஸ்தோத்திரம். You cannot bring a change into your children. Sunday school teachers, நீங்க சொல்லி கொடுத்து உங்க பிள்ளைங்களை மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நீங்கள் ஜீவிக்கிறதுனால தான் உங்க பிள்ளைகள் மத்தியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நான் இங்க உட்காந்துக்கிட்டு ஜோம் பண்ணுங்க நான் ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா யாரும் ஜோம் பண்ண மாட்டாங்க. நான் பரிசுத்தம் நீங்க பிரசவம் பண்ணிட்டு நான் இஷ்டத்துக்கு நான் பாவ ஜீவியத்தில் வாழ்ந்துட்டு இருந்தா யாரும் பரிசுத்தத்தில் வாழ மாட்டான். ஆமா பாஸ்டர் நல்லதுதான் கேட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு மேய்ப்பன் எப்படி ஜீவிக்கிறானோ அப்படிப்படி தான் சபை இருக்கும். அதுபோலதான் ஒரு தகப்பன் அந்த குடும்பத்தில் எப்படி ஜீவிக்கிறானோ அதுதான் அவனுடைய சந்ததி இருக்கும். தாய் எப்படி இந்த உலகத்தில் ஜீவிக்கிறாளோ அதுபடிதான் அவங்க பிள்ளைகள் வாழ்வார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் சொல்லி கொடுக்கறதுனால கிடையாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் இம்பாக்டிங். என்னைக்காவது சீஷர்களை தனியா கூட்டிட்டு போய் பாடம் எடுத்து நீங்க பார்த்துருக்கீங்களா?
இல்லை. ஒரு சில இடங்களை தவிர்த்து இயேசு இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ அது போலவே சீஷர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. ஆமாம். யூத் மினிஸ்ட்ரி பண்ணுறீங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கீங்களோ முதல்ல நீங்கள் செய்யுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகள் எப்படி வளரணும்னு எதிர்பார்க்கீங்களோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். ஜப ஆவியில் ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இல்லாத ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் அல்லது யூத் லீடர் உங்கள் பிள்ளைகளை ஒரு டிசிப்ளின் பிள்ளைகளை வளர்க்கவே முடியாது. தலைகள்னால் முடியவே முடியாது. கணக்கு தெரியாத வாத்தியார் கணக்கு சொல்லித்தர முடியுமா? ஸ்தோத்திரம். இம்பேக்ட் யுவர் சில்ட்ரன், இம்பேக்ட் யுவர் பீப்புள், இம்பேக்ட் யுவர் ஃபேமிலி, இம்பேக்ட் யுவர் மினிஸ்ட்ரி வித் யுவர் லைஃப். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகனால நீங்க விஷன் உள்ளவராக இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க விஷன் உள்ளவராக இருப்பாங்க. நீங்க தரிசனம் உள்ளவர் பெற்றோராக இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க தரிசனம் உள்ள இருப்பாங்க. மேய்ப்பன் தரிசனம் உள்ள மேய்ப்பனா இருந்தால் சபையை தரிசனம் உள்ள சபையா இருக்கும். ஊழியக்காரர்கள் தரிசனம் உள்ளவர்கள் இருந்தால் அவர்கள் செய்கிற ஊழியமும் தரிசனம் உள்ளவர்களா இருக்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால உங்க வாழ்க்கையில உங்க ஊழியத்தில் உங்க கீழே இருக்கிற எல்லாருமே இம்பேக்ட் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த வருஷம். தாரேன் உங்களுக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையால் யோவேல் 2:28 யோவேல் 2:28 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் 2:28 யோவேல் 2:28 வாசிங்க. யோவேல் 2:28. ஆவி ஊற்றுவேன், அப்பொழுது மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். போதும். மூப்பர்கள் அப்படின்னு சொன்ன ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுகிறது, ஓல்டு மென். தரிசனங்களை யாருக்கு தருகிறார்? ஆவிக்குரிய கைடன்ஸ் யாருக்கு தருகிறார் அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர்கள். வயசுப்படி கிடையாதுங்க, வளர்ந்தவர்கள். ஸ்தோத்திரம். நீங்க எப்பொழுது தேவனுடைய தயை பெற்றவர்களா நீங்க வாழ முடியும் அப்படின்னு சொன்னா நீங்கள் தேவனுடைய காரியங்களை சொப்பன மூலமாய் காண்கிறவர்களை மாறும் பொழுது நீங்கள் தேவனுடைய தயையில நடக்கிறவர்களாய் இருப்பீர்கள். நாளைக்கு என்ன நடக்க போறது கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் காமிப்பார். அடுத்த வருஷத்துல கர்த்தர் உங்க பிள்ளைகளை குறித்த காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பார். நீங்கள் மூப்பரா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்டர்ஸா இருக்கணும். எல்டர்ஸ் அப்படின்னா தேவனுடைய தயவுல வளர்ந்தவர்களா இருக்கணும். இத்தனை கூட்டத்துல அவர் தமது காரியங்களை யாருக்கு வெளிப்படுத்துவார்னா அவருடைய தயவுல வளர்ந்தவர்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். சபையை குறித்து வெளிப்படுத்துவார். சபை குறித்ததான காரியங்களை நீங்கள் தரிசனம் கண்டு சொல்லணும். பாஸ்டர் இந்த மாதிரி நான் பார்த்தேன், கர்த்தர் ஊழியத்தை குறித்து இதை காண்பிச்சா. ஒரு சிலர் நீங்கள் சொல்கிறீங்க, சந்தோஷம். எல்லாரும் வரணும். இந்த பக்கம் தான் வருது, இந்த பக்கம் இருந்தால் ஒன்றுமே வரமாட்டுது. ஸ்தோத்திரம். சபை குறித்ததான தரிசனங்களை பெறணும். உங்கள் பிள்ளை குறித்தான தரிசனங்களை பெறணும். கனவு வழியாக பெறணும். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய தயவுள்ள பிள்ளைகளாக இருப்பீர்கள். அடுத்ததாக ஸ்தோத்திரம், முக்கியமானது அது அடிக்கடி நமக்கு நடக்கும். போன 3 காரியம் நமக்கு நடக்க இல்லையோ, இது கட்டாயம் நடக்கும். என்னது அப்படின்னு சொன்னா, நீங்கள் தயவுள்ள பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு சத்துருக்கள் நிச்சயமாக இருப்பார்கள். You will have enemy. யோசேப்புக்கு சத்துருக்கள் வீட்டை விட்டு வெளியில் இல்லை, உள்ளே இருந்தார்கள். அதனால தான் மத்தேயு 10:36 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனுடைய சத்துரு அவன் வீட்டாரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்புக்கு சத்துருக்கள் இருந்தார்கள். சத்துருக்கள் அப்படின்னு சொன்னோம்னா தேவனுடைய ஃபேவர் உங்கள் மேல் இருக்கிறதுனால உண்டாகிறதான பொறாமை உள்ளவர்கள். எந்த தீங்கும் செஞ்சிருக்க மாட்டீங்க. சிலருக்கு நம்மளை கண்டாலே பிடிக்காத காரணம் கிறிஸ்தவனுங்கிறதுனாலே பிடிக்கிறது இல்லை, உண்மையா இருக்கிறதுனாலே சிலருக்கு பிடிக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம்.
அதுவும் சிலர் கிறிஸ்தவர்கள் பெந்தகோசக்காரங்கன்னா சில கிறிஸ்தவர்களுக்கு பிடிக்கல, பெந்தகோசக்காரங்கனாலே பிடிக்கிறது இல்லை. அப்படி ஒரு கிறிஸ்தவங்களாம் இருக்கிறான். நீதியா இருக்கிறதுனா ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே உள்ளேயே. ஸ்தோத்திரம். உங்களுக்கு சத்துருக்கள் பெருகிறான் அப்படின்னு சொன்னா நீங்கள் யோசேப்பை போல தயையில பெருகிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இயேசுவுக்கு சத்துருக்கள் இருந்தார்கள், சீஷர்கள் சத்துருக்கள் இருந்தார்கள். சமீபத்தில் ஒரு 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 கண்டென்ட் நான் வாசித்துட்டு இருந்தேன். அதில் சீஷர்கள் எல்லாரும் கொடூரமாய் கொலை செய்யப்பட்டார்கள், யோவானை தவிர. யோவான் தான் இயற்கை மரணம். மற்றவர்கள் எல்லாம் கொடூரமாய் அவர் என்ன செஞ்சாங்க? சீஷர்கள் இந்த உலகத்துக்கு நல்ல போதனைகளை தந்தார்கள், மரித்தோரை எழுப்பினார்கள், வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கினார்கள். They proclaim peace on earth. சமாதானத்தை பிரசங்கித்தார்கள். ஆனால் அந்த உலகம் அவங்களுக்கு என்ன செய்தது? கொடூரமான மரணத்தை நியமித்தது. ஸ்தோத்திரம். அதனால நீங்க தயவு பட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு சத்துருக்கள் கட்டாயம் இருப்பாங்க. எக்ஸ்பெக்ட் எனிமீஸ் இன் யுவர் லைஃப் பிகாஸ் யூ ஆர் திஸ் ஃபேவர்ட் சைல்ட் ஆஃப் காட். தேவனுடைய தயவுள்ள பிள்ளைகளா இருக்கிறபடினாலே உங்களுக்கு சத்துருக்கள் இருப்பார்கள். வீட்டில் இருப்பாங்க, உலகத்தில் இருப்பாங்க, ஆஃபீஸில் இருப்பாங்க. சிலர்லாம் ரட்சிக்கப்படாதவங்க கூட வேலை பார்க்குறவங்கலாம் படுற கஷ்டத்தை பார்த்தா ஐயோ ரொம்ப பாடாக இருக்கு. நீங்கள் விசுவாசிங்கள் நிமித்தமாக உங்களை ரொம்ப கொடூரமாக நடத்துகிற சில ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அது மூத்த அதிகாரிகள் இருக்கிறாங்க. சில காலம் எங்கள் தகப்பனார் வந்து பேங்க் வேலைக்கு போய் சேர்ந்தார். போன முதல் நாள்லேயே ரட்சிக்கப்பட்ட புதுசு மேனேஜர் கூப்பிட்டு இங்கே வா, அந்த விக்கிரகம் போட்டோவுக்கெல்லாம் மாலை போட்டு பற்ற வைக்கணும், விளக்கு வைக்கணும்னாரு. இவர் சொன்னார், எங்கள் அப்பா சொன்னார், இல்லை அதை நான் வைக்கிறதில்ல, நான் மேனேஜர், நீ சொன்னால் செய்யணும்னாரு. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, வேலை பார்த்தா தானே செய்யணும் அப்படின்னு வேலையை வேணாண்டு ஓடி போயிட்டார். ஸ்தோத்திரம். இப்போ அவர் மேனேஜராக கத்தரை வச்சுருக்கார். ஸ்தோத்திரம். அப்போ அவர் வந்துட்டார். நீங்களாம் அப்படி வர முடியுமா? சில நேரங்களில் கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு சத்துருக்களாய் சிலர் இருப்பார்கள். சில நேரம் நீங்கள் தயவுள்ள பிள்ளையாக இருக்கிறதுனால உங்களுக்கு சத்துருக்கள் இருப்பார்கள். சத்துருக்கள் இருந்துச்சுன்னா யூ ஆர் ஃபேவர்ட் சைல்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்துருக்கள் இல்லைன்னா தான் பிரச்சனை. ஸ்தோத்திரம். ஆகையால் நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே யார் வந்தா விசிட்டர் இன்வைட்டர், ஃபர்ஸ்ட் இன்வைட்டர் யார் தெரியுமா? மினிஸ்டர் இன்வைட்டர் டு ஜீசஸ் யார் தெரியுமா? பிசாசு வந்தான். இவன் என் நேசகுமாரன், he is my beloved, he is my favored child, favored son அப்படின்னு பரலோகத்துல பிதா சொன்ன உடனே முதல்ல வந்தது யாரு? சத்துரு. சத்துரு பெருகிட்டாங்கன்னா உங்கள்கிட்ட வாழ்க்கையில் தயவு பெருகிறது என்று அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எதிர்க்கிறவர்கள் பெருகிறது என்று சொன்னால் உங்களிடத்தில் கிருபை பெருகிறது என்று அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வருஷத்தில் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். ஆனால் தேவ தயவு உங்களை விட்டு விலகுவதே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஃபேவர்ட் சைல்டாக தேவ தயவு உள்ள பிள்ளைகளை அழைக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் பேர் பெற்றவர்கள். இந்த உலகத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் வளருவீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் வாசித்த பகுதியில் நாம் வாசித்தோம் இல்லையா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் 8வது வசனத்தில், ஆதியாகமம் 22:8 ஸ்தோத்திரம், ஆபிரகாம் சொல்கிறான், ஈசா கிட்ட சொல்றான், நீ ஏன், கவனிங்க நான் சொல்றேன், ஸ்தோத்திரம், பலிக்கு ஆடு என்ன செய்யும் சொல்லும் பொழுது அவன் சொல்றான், நீ ஏன் இதை கவலைப்படுற, இதை நீ ஏன் நீங்க கவலைப்படுற, அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். நல்லா கவனிங்க. ஈசாக்கு வந்து மேலே விறகு இருக்கு, பலிக்கு ஆடு இல்லை, ஆடு எங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தவனை விட்டுட்டு இப்போ அவனுடைய ஃபோக்கஸ் என்ன ஆயிடுச்சு, எங்க போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் சொன்ன வார்த்தை கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். நல்லா கவனிங்க. இது ஒரு இமேஜினேஷனுக்குள்ள நான் உங்களை கொண்டு வர மாதிரி நான் விரும்புகிறேன். ஈசாக்கு மேல விறகு இருக்கு. விறகு வந்து ஈசாக்கிட்ட சொல்லுது, விறகு நான் இருக்கிறேன். எதுக்கு இருக்கிறேன்? விறகு நான் எதுக்கு இருக்கிறேன்? ஓனிய தகன பலியா ஆக்குறதுக்கு இருக்கிறேன்.
உன்னைய சாம்பலாக்குறதுக்கு இருக்கிற, உன்னை பாரப்படுத்துக்கு இருக்கிற அப்படின்னு விறகு சொல்லுது. ஈசாக்கு குனிஞ்சிட்டு கீழே இருந்து விறகு பார்த்து சொல்லுகிறான், நீ என்னைய சாம்பலாக்க முடியாது, நீ என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியாது. ஏனென்றால் நான் தேவனுடைய தயை உள்ள குமாரன், எனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னை அழைத்த கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த 2026 இந்த உலகத்தில் பிசாசு உங்க மேல விறகு போன்ற எத்தனை பாரங்களை சுமத்தினாலும், எத்தனை பயங்கள் சூழ்ந்திருந்தாலும், எத்தனை வியாதி உங்களை எப்ப மரணம் என்று உங்களை துன்புறுத்தி கொண்டு பயமுறுத்தி கொண்டிருந்தாலும், விறகு உங்களை பார்த்து நான் உன்னை அழிச்சிருவேன், I will finish anyhow அப்படி பேசினாலும், நீங்க உங்க விறகு பார்த்து நீங்க பேச வேண்டியது என்னன்னா, நான் தயை உள்ள பிள்ளை, கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. விறகு சொன்னது நடந்ததா? ஈசாக்கு சொன்னது நடந்ததா? ஈசாக்கு சொன்னதுதான் நடந்தது. இந்த வருஷத்துல நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்போதெல்லாம் தேவ தயையை நீங்கள் நினைவு கூறுகிறீர்களோ, தேவ தயை என்று சொல்லுகிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் உங்களுக்கென்று சாம்பலாக்கும்படிக்கு, உங்களுக்கென்று பாரமாக்கப்படும் வைக்கப்பட்ட எல்லா விறகு போன்ற காரியங்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள். எல்லா நிலைமையும் ஜெபம் பண்ணுவோமா? சில நேரங்களில் வாக்குத்தத்தம் பெற்றதுனால உங்களுக்கு சோதனை வரும். சில நேரம் நீங்கள் தயவுள்ள பிள்ளைகளை இருக்கிறதுனால உங்களுக்கு சத்துருக்கள் எழும்புவார்கள். சில நேரங்களில் நீங்கள் வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றதுனால போராட்டங்கள் இன்னும் அதிகமாகும். இந்த வருஷத்துல நீங்கள் இன்னும் அதிகமான சோதனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதா இருந்தாலும், விறகு உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறது படி அல்ல, நீங்கள் அவைகளை பார்த்து என்ன சொல்லுகிறீர்களோ அதன்படிதான் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். எல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. எஸ் லோ ஹல்லேலூயா. ராமா ஷேகர ராமா ரிமன கதராத ரமன கராத ரமனா திரிமனை கரதீனமா ரிமனா திரி. எல்லா சூழ்நிலைக்கு எதிராக நீங்க பேச போறீங்க. நீங்க தயவு உள்ள பிள்ளைகளாய் வாசம் பண்ணுகிறதுனால, தேவ தயவு உங்களிடத்தில் பூரணமா இருக்கிறபடியினால, இந்த உலகத்தில் உங்களை பாரப்படுத்துகிற எல்லாவற்றுக்கும் விரோதமா இப்பொழுது ஒரு நல்ல வார்த்தைகளை, விசுவாச வார்த்தையில் அறிக்கை இடும் பொழுது, கர்த்தருடைய ஆவியான இந்த வருஷத்தில் அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க அவர் உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறார். ரிபலமா ஷரதினமா. ஒருபோது உங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளாதிருங்க, ஒருபோது உங்களுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதிருங்க. You are a favored child of God. உலகத்தில் ஏவைகள் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற தயை உங்களை கைவிடுவதில்லை. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் உண்மையாய் ஜெபம் பண்ணுங்க. ஓ ராமா ஷரதினமா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மார்க் 11:23 மலையை பார்த்து பெயர்ந்து போ நீ சொல்லினா அது உங்களுக்கு கீழ்ப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த வருஷத்துல எவைகள்லாம் உங்களுக்கு மலைகளா தோன்றுகிறதோ, எவையெல்லாம் மலை போன்ற உங்க வாழ்க்கையில் இருக்கிறதோ, நீங்க அதை பார்த்து நீங்க பேச போறீங்க. ஈசாக்கு பேசினதே போல கர்த்தர் பார்த்து கொள்வார், நான் தேவனுடைய தயவுள்ள குமாரன் குமாரத்தி. கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ன செய்ய போற இந்த வருஷம்? நீ என்ன செய்ய போற என்கிற ஒரு பெரிய மலை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்குதா? இந்த வருஷத்துல நீ என்ன செய்ய போகிற? இவ்வளவு பெரிய தேவை, இவ்வளவு பெரிய பொறுப்பு, இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம். லமா ஷக்கரா லமா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, மலையை பார்த்து பேசுங்க. இப்ப நீங்க பேசுங்க. ரீமா ஷேகர தினமா. கர்த்தர் பார்த்து கொள்வா, நான் தயவுள்ள குமாரன் குமாரத்தி. ஈசாக்கை போல தயவுள்ள குமாரன் குமாரத்தி. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபிங்க 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 ஜெபிங்க. மலைகளை பார்த்து பேசுகிற யாவருக்குள்ளும் இப்பொழுது மலைகளை தகர்த்து பேர்த்தெடுக்கிற ஒரு விசுவாசத்தை உங்க மத்தியில் போடுகிறார். விசுவாசத்தை போடுகிறார். விசுவாசத்தை போடுகிறார். பப பப ரபரகதரல மஷ்யகதரதினமா ரிமனகதரல மஷ்யகரா. மலையை பேர்த்தெடுக்கத்தக்கதான ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாகிறது. உங்களுக்குள்ள உண்டாகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை பார்த்து அவர் பயந்து ஓடல. சிலுவையை சுமந்து கொண்டு போய், சிலுவை நினைச்சிச்சு நான் இயேசுவை கிறிஸ்துவை இந்த உலகத்திலிருந்து ரட்சகரை எடுத்துடலாம்னு நினைச்சிச்சு. ஆனா
இயேசுவோ சிலுவையையோ மரணத்தையோ பாடுகளையோ அவர் சுமந்து தேய்த்தார். கர்த்தருடைய பந்திக்கு நம்ம போவோம். முழங்கால் படியிடுவோம், முழங்கால் படியிடுவோம். நீங்க பந்தியில் பங்கு பெறட்டாலும் வெளியில் ஏஞ்சி போக வேண்டாம். இது தேவ சமூகம். கர்த்தர் உங்க வாழ்க்கையை தொடட்டும். அமர்ந்திருங்க. கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படும் பொழுது சிலுவை போன்ற மலைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும் தயை உள்ள குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை ஜெயித்ததை போல நீங்களும் இந்த வருஷத்துல நீ மலையை ஜெயிப்பீர்கள், மலையை ஜெயிப்பீர்கள், மலையை ஜெயிப்பீர்கள். You are a favored child of God. You are favored child of God. Urabalama shekorolobo rebenedede. Uribenala manatire. கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கத்தாவும் பாடு இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. பாடுங்க. கல்வாரி அன்பை என்னிடும், பாடுங்க பாடுங்க.